ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜூட் த்ரெட் வச்சுட்டு ஒரு சிம்பிளான கிளாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அதோட செகண்ட்ஸ் நீடில் எடுத்துகிட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக வந்துட்டு காம்பஸை வந்துட்டு வச்சுருக்கேன், மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி சிசர் வச்சுட்டு பெரிய ஹோல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போது தின்னான ஜூட் த்ரெட் இல்லை ஜூட் ஃபைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், இல்லை பக்கத்தில் எதனாவது ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதை எடுத்து நான் இப்போது ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு லைன்லேயும் வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸில் ஆல் ஃபிக்ஸ் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக த்ரூ அவுட் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அங்கங்கே பாயிண்ட்ஸில் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இப்போது நான் ஒயிட் ட்வைன் எடுத்துக்கிறேன். ட்வைன் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதை அகெயின் நெக்ஸ்ட் லேயராக வந்துட்டு நான் இப்போ ரேப் பண்ணுறேன். இதுக்கு ஆல் ஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. த்ரெட்டுங்கிறதுனால நம்மளோட ஃபெவிகால் ஒயிட் க்ளூவிலே வந்துட்டு ஸ்டிக் ஆகிக்கோங்கும் போது நான் ஒரு 3 to 4 லேயர்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து அகெயின் ஜூட் த்ரெட் தான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் மொத்தமான ஜூட் எடுத்துக்கிறேன். ஜூட் நமக்கு திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே ஆல் ஃபிக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நாட் லைக் டாட் மட்டும் வச்சுக்காமல். அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்துட்டு நமக்கு இந்த த்ரெட் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றுனதுக்கப்புறம் எக்ஸஸாக கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு சர்க்கிளில் வந்துட்டு ஷேப் தெரியும். அதெல்லாம் மட்டும் வந்துட்டு சிசர் வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபோம் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு ரோஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்கொயர் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அந்த 4 கார்னரையும் கட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஆக்கியிருக்கேன். அகெயின் இந்த மாதிரி வந்துட்டு கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி வந்துட்டு கட் பண்ணுறேன் நான் அதை. அகெயின் ஒரு ஸ்லைட்டான ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு ஸ்லிட் கொடுத்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். எப்படி இந்த ஃபோம் ஷீட்டில் ஃப்ளவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போது அந்த லாஸ்ட் டிப் இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் ஆல் ஃபிக்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிறேன். 2 பெட்டலுக்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆல் ஃபிக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இப்போ நான் இந்த ரோஸ் வந்துட்டு ஒரு 4 ரோஸ் வந்துட்டு பண்ணலான்னு இருக்கேன். விச் இஸ் 12 o'clock அண்ட் 3, 6 and 9 o'clock. ஸோ தட் அது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் ஆகி காட்டும். இப்போ இது ரெண்டும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 and 9 o'clock பண்ண போகிறேன். இப்போ இது 4 வச்சதுக்கப்புறம் ரிமைனிங் நம்பர்ஸ்க்கு நான் குட்டி குட்டி மிரர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிளேசிங் வந்துட்டு நான் ஐபால் பண்ணி தான் வைக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மோர் அக்யூரேட்டாக வேணும்னா ஏற்கனவே எதனாவது உங்கள்கிட்ட கிளாக் இருக்குன்னா அந்த கிளாக்கில் உள்ள மெஷர்மெண்ட்டை பேப்பரில் ரஃபாக வந்துட்டு வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மிரர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ் வந்துட்டு லேஸ் மாதிரி நான் வாங்கி
அதை தான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போது இதான் அந்த கிளாக்கோட மெயின் பார்ட். இதில் வந்து டபுள் சைடட் டேப் தான் நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ தட் அது வந்துட்டு ஒரு பிளேஸில் வந்துட்டு ஸ்டிக் ஆகியிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஆர் ஹேண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மினிட் ஹேண்டில் வைக்கிறேன். அதுக்கு மேலே செகண்ட் ஹேண்டில் வைக்கிறேன். ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஜூட் பைனை எடுத்து இப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.